ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேயர்களே, உங்களை இன்றைய மனைவி மனைவி நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நமது மனைவி மனைவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மன அழுத்தம் மனக்குழப்பம் பற்றி விரிவாக ஆலோசனை அளிப்பதற்காக பிரபல மருத்துவர் டாக்டர் அருண் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 2 நிகழ்ச்சியில கூட கலந்துட்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு தரப்பினரை பத்தியும் ஒரு சில விஷயங்களை பத்தியும் பேசிட்டு வரோம். இந்த வாரத்தில் நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, தமிழ்நாட்டிலேயே பிரபலமான ஒரு குரூப் இருக்கு, ஒரு பிரபலமான ஒரு தரப்பினர் இருக்காங்க. அதுவும் இன்றைக்கு சாட்டர்டேன்றதுனால நிச்சயம் அவங்க நிறைய அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். கண்டிப்பா அவங்கள பத்தி நம்ம பேச போறோம். உங்களுக்கே ஒரு கிடைச்சிருக்கு. சோ டாஸ்மாக் போற நம்ம ஒரு சரியான நிறைய ஒரு தரப்பினர் அதிகமா இருக்க குடியாளர்கள் பத்தி, குடிக்கிறவங்க வச்சு மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க, அதை குடிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான மன அழுத்தம் மன பிரச்சனைகள் என்ன மாதிரியான வேற விதமான பிரச்சனைகள் வருங்கிறத பத்தி நம்ம நேயர்களுக்கு தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா சார், இப்ப நம்ம நாட்டுல ஒரு 2 இனத்தை, ஆண் இனம் பெண் இனம் தாண்டி குடிக்கிற இனம்னு தனியா ஒரு இனமே உருவாயின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்க 6 கோடி பேர்ல தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் அடிக்ட் ஆயிருக்காங்களாம் இந்த ஆல்கஹாலுக்கு. இதுக்கான ரீசன் என்ன, எதனால இப்படி நடக்குது, மத்த எந்த விஷயத்துக்கும் இப்படி ஒரு அடிக்ஷன் இல்லையே, இது இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏன் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இது காரணம் என்னன்னா, இது ஆக்சுவலா மேலை நாடுகள்ல உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். இப்போ அதாவது ஐரோப்பிய நாடுகளுடைய டெம்பரேச்சர் லெவலே ஒரு 15 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க தன்னுடைய உடலை கதகதப்பா வச்சுக்கிறதுக்காக நைட்ல கொஞ்சம் ஆல்கஹால் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது சின்னதா ஒரு போதை கிடைக்கும், அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அதை குடிச்சிட்டு தூங்கிட்டு மறுநாள் மற்ற வேலைகளை போய் பார்ப்பாங்க. மூளையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அதுலயும் ஒரு விழிப்புணர்வு, அதுலயும் ஒரு அறிவியல் இருக்கு. எப்படின்னா, ஆல்கஹால் எத்தனால்ங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய மூளைக்கு 1 மணி நேரத்துல 60 ml ஆல்கஹால் குடிச்சா ஸ்ட்ரெயிட்டா கல்லீரலுக்கு போயிட்டு செரிச்சு தேவையில்லாத விஷயங்கள் வெளியேறிட்டு மூளைக்கு என்ன தேவையோ ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த விழிப்புணர்வு மேலை நாடுகள்ல ஆரம்ப கல்வியிலேருந்தே தர்றாங்க. இதை மட்டும் இல்ல, நிறைய செக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு தீண்டத்தக்காத விஷயமா நம்ம கருதுறோமோ அதையெல்லாம் அவங்க சின்ன வயசுலயே கல்வியா புகுத்திடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை பற்றின விழிப்புணர்வும் அவங்களுக்கு 100% இருக்கு, சின்ன குழந்தைல இருந்து ஆரம்பிச்சு சாக போற கிழமை வரைக்கும். அதனாலதான் பொண்டாட்டி புருஷனுக்கும் புருஷன் பொண்டாட்டியும் ஊத்தி கொடுக்குற நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம தான் எதுக்கு எடுத்தாலுமே மேல எது சொன்னாலுமே ஃபாலோ பண்றதுக்கு நம்ம இருப்போமே. அடிமை புத்தி நம்மள்ட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவனே குடிக்கிறான், நம்ம குடிக்கல, அவன் குடிச்சதுனாலதான் இவ்வளவு வளர்ந்துட்டான், அவன் உழைச்சதுனால வளர்ந்துட்டாங்கிற சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்றது கஷ்டம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான செயல் குடிச்சதுனால வளர்ந்துட்டான் அப்படிங்கிற சொல்லிட்டு அது ஆரம்பத்துல விளையாட்டா ஜாலிக்கு ஒரு கர்வம், ஆம்பளை குடிக்கணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்ல குடிக்க ஆரம்பிக்கிறவங்க பாவம் அந்த சமயத்துல அவங்களை அறியாமலே தான் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நம்ம திட்டக்கூடாது, ஒரு அரவணைச்சு ஒரு ஆறுதலா தான் பேசணும். ஆரம்பத்துல அவங்களுடைய திமுறாலும் கொழுப்படுத்ததால குடிக்க ஆரம்பிக்கிறவங்க நாட்கள் ஆக ஆக அவங்களே நினைச்சா கூட அவங்களால நிறுத்த முடியாது. காரணம் என்னன்னா, இந்த ஆல்கஹால் ஒரு மணி நேரத்துல 60 ml அதிகமா எடுத்துக்கும் பொழுது கல்லீரலுக்கு போகாம ஸ்ட்ரெயிட்டா மூளைக்கு போயிடுது. மூளைக்கு போயிட்டு டெட்ரா ஹைட்ரோ டைசோ குயிலோன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளா மாறுது. இந்த TIQ அப்படிங்கிற வேதிப்பொருள் நாட்கள் ஆக ஆக பிட்யூட்டரிங்கிற சுரப்பியினுடைய செயலை கையில எடுத்துக்குது. அந்த பிட்யூட்டரி சுரப்பி கையில எடுத்துக்கிட்ட பிறகு அந்த TIQ இல்லாம அந்த குடி நோயாளியோட தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, மலம் கழிக்க முடியாது, பேசக்கூட முடியாது. அந்த நிலைமையை தான் நம்ம அடிக்ஷன் சொல்றோம். இந்த நிலைமை, இதை பத்தின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கிடையாது. நாட்கள் முதல்ல நான் 60 ml குடிச்சிட்டு நான் ஒரு ஃபுல் அடிச்சுட்டு சும்மா இருப்பேன், சாமிக்கு மாலை போட்டா நான் குடிக்காம இருப்பேன், அந்த மாதிரியான ஒரு கர்வங்கள்லாம் இருக்கும். என்கிட்ட கட்டுப்பாடு இல்லையா, எனக்கு கவுன்சிலிங் தேவையா அப்படிங்கிற விஷயங்கள் அந்த ஈகோ டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த குடிக்கிறவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா குடிக்கிறது ஒரு நோயின்னு இப்போ விழிப்புணர்வு நம்ம நாட்டுல இல்ல. அது ஆம்பளைனா குடிக்கணும் அந்த மாதிரியான ஒரு கர்வம் கலந்த ஒரு கலாச்சார புகுத்தல் தவறான புகுத்துதல் இருக்கு. அதை பத்தின விழிப்புணர்வு தெரிஞ்சாதான் அவங்க சிகிச்சைக்கே வருவாங்க. அப்படி சிகிச்சைக்கு வர்றவங்களுக்கு நாங்க எப்படியாப்பட்ட சிகிச்சைகள் கொடுப்போம் அப்படின்னா, ஆரம்பத்துல எடுத்தோன்னு வித்ட்ராவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவங்க குடிச்சவங்க இருந்தாங்கன்னா உடனடியே நிறுத்தணும்னு வச்சுங்களேன், அது சூசைட் பண்றதுக்கு சமம். ஏன்னா அவங்க குடிச்சு அந்த நேரங்களை ஆக்குப்பை ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமா செயல்படுத்த முடியாத நேரங்களை குடிச்சே ஓட்டி இருப்பாங்க. கண்டிப்பா நேயர்கள் தொடர்ந்து பேசலாம். வணக்கம், மனமே நிகழ்ச்சி. எங்க பேசுறீங்க? பேசுறோம். சொல்லுங்க சார். சாருக்காரு சார்ட்ட பேசுங்க.
தூக்கிட்டு போகுது. சொல்லுங்க சார். தூங்குறப்ப நைட்டு ஒரு 10-12 மணிக்கு மேல யாரும் இந்த கை பிடிச்சிருக்காங்க. பயமா இருக்கு விளாடுறான். யாரு? பொண்ணா பையனா? பொண்ணுங்க. எத்தனை வயசு? வயசு ஒரு 20 வயசு இருக்குங்க. 20 வயசு. எவ்வளவு நாளா அப்படி இந்த பிரச்சனை இருக்கு? கடந்த ஒரு 10 நாளாங்க. 10 நாளா தான் இருக்கு. பக்கத்து வீட்டு பொண்ணு உங்களுக்கு ரிலேஷனா? தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணு. சரி, என்ன படிச்சிட்டு இருக்காங்க? அவங்க பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க சார். சரி, அந்த படிப்புல எல்லாம் இவ்வளவு நாள் கரெக்டா இருந்தாங்களா இல்ல அதுலயும் நிறைய குளறுபடிகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? இல்ல, படிப்பெல்லாம் முடிச்சுட்டாங்க. படிப்பெல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்ப வந்து திடீர்னு நைட்ல வந்து யாரும் கையை பிடிச்சிருக்காங்க அப்படி சொல்றாங்க. தூக்கம் இல்லாம இருக்காங்க. ஆமாங்க. அப்படிங்களா? வேலைக்கு எதுவும் போகலையா அவங்க? வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஆக்சுவலா சார் நீங்க வந்து தொலைக்காட்சியை பாருங்க, நான் ஆன்சர் சொல்றேன். இந்த மாதிரியான திடீர்னு ஒரு பிஹேவியர் கோளாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு நார்மலா இருக்கிற மனுஷன் வந்துட்டு திடீர்னு அவனுடைய நடவடிக்கைகள்ல வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன காரணம் அப்படின்னு நம்ம இப்போ நவீன உளவியல் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நிலைமையே பாவம். நேரம் சரியில்லை, பில்லி சூனியம் பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு, நாய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு போலீஸ் சாமியார்ட்ட போயிட்டு துண்ணூறு அடிச்சு வாயில வேப்பல் எள்ளி போட்டு இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அப்புறம் இன்னும் நேரம் சரியில்லை எல்லா காசையும் கொண்டு ஹாஸ்பிட்டல கொட்டிட்டு வேதனைப்பட்டு இருக்க நிலைமை தான் அப்ப இருந்துச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு 20% மாறிட்டாங்கன்னு கூட நான் சொல்லலாம். ரொம்ப மாறல, அந்த 20% பேர்ட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு உளவியல் ஆய்வு சொல்லுதுன்னா, மூளையில சுரக்கக்கூடிய டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு சார். இது கம்மியானா பார்க்கின்சோனிசம் அப்படிங்கிற நடுக்குவாதம் வரும். இதுவே எக்ஸசிவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த மாதிரியான பிஹேவியர் ப்ராப்ளமா வெளிப்படும். இது வந்து பெர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இப்ப நம்ம குடிக்க அடிமையாகுது, ஆண்களுக்கு இது பெர்சனாலிட்டி டிசார்டர், பெண்களுக்கு இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் டிசார்டர், அதாவது கவன ஈர்ப்பு. அவங்க வந்துட்டு சும்மாவே ஒரு தன் தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தன் வாழ்றதே வேஸ்ட், தான் இருக்கதே வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஆள் மனசுல இருக்கும். அதை வந்து வெளிக்காட்டிக்கிறதுக்காக ஆண்கள் குடிக்க அடிமையாவாங்க, பெண்கள் இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் விஷயங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் அடிமையாவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் கத்துதல் கூச்சல் போடுதல் இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்க வேணும்னு பண்றது கிடையாது, அவங்களை அறியாமலே அவங்க மூளை பண்ற வேலை. இப்படி பண்ணும் பொழுது சுத்தி உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பிள்ளைக்கு ஏதோ மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் தாக்கி இருக்கு, அதனாலதான் பிள்ளையால வேலை பார்க்க முடியல, ஒழுங்கா படிக்க முடியல அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுவாங்க. அந்த ஆறுதலினுடைய மிதப்புல கொஞ்ச நாள் நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற ஈகோ வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய இதுதான் இது. இது கரெக்டா அந்த டோபமினோட லெவலை வந்து நம்ம சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை வந்து பண்ணோம்னா கரெக்டா அதுல இருந்து வெளியே வந்து தன் தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற வேலையை வந்து அவங்களாவே தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்தின வாய்ப்பு 100% இருக்கு. ஒரு சின்ன விஷயம் இது. ஓகே சார், ஓகே சார். நேர் காத்திருக்கேன் சார். வணக்கம். மனமே நிகழ்ச்சி எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் சார். சரி, ஓகே. டாக்டர் சார் இருக்காரு, சார்ட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லபடியா ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு சார். கண்டிப்பா, தேங்க்யூ. ஒரு சின்ன டவுட் சார். இப்போ எனக்கு எங்க ரிலேஷன் சார் கொஞ்சம் அந்த ஓவர் ஆபீஸ்ல இருந்ததுல அந்த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு அடிக்க ஆயிடும். ஈவினிங் ஆனா ஒரு லிமிட்டட் ஒரு சிங்கிள் லான்ச், டபுள் லான்ச் அந்த மாதிரி ரெகுலர். அது வந்து எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு வயசு வந்து 70-72 ஆயிடுச்சு. ஓகே. 72? ஆமா சார். ஓகே ஓகே. இப்பவும் அந்த பழக்கம் அப்படிங்கறது தொடர்ந்துகிட்டே இருக்கு சார். தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது அந்த தாண்டல, அதுக்கு அடிக்ட் ஆகல, எல்லாமே இருக்காங்க. அதெல்லாம் பட் அது அந்த ஈவினிங் 7 மணி ஆச்சுன்னா அந்த பழக்கத்துக்கு அவங்க வந்துடுறதுனால அந்த ஒரு சிங்கிள் லான்ச் அப்படிங்கறத ஒரு ஸ்டைலிஷா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஏஜுக்கு மேல இதுக்கு மேல அதெல்லாம் எடுத்துக்கிறது அல்லது சடனா நிறுத்துறது அதெல்லாம் அட்வைஸபிளா சார்? ஆக்சுவலா இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வயசு 72 ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆமா சார். நீங்க வந்து அவங்களுக்கு என்ன ரிலேஷன் வேணும்? எனக்கு ரிலேஷன் தான் எனக்கு தெரிஞ்சவர் சார். 72 வயசுக்கு மேல குடிக்கிறதுனால அவருக்கு உடல் உபாதைகள் வந்து வேற ஏதாச்சும் பாதிப்பு வரும்னு பயப்படுறீங்களா, இல்ல குடிச்சிட்டு வீட்டுல சண்டை போடுறாருன்னு பயப்படுறீங்களா? இல்ல சார், அந்த மாதிரி ஹேபிட்டே கிடையாது சார். எனக்கு தெரிஞ்ச அவர் உடல் நலம் குறையும் அப்படிங்கிற விஷயத்துல பயப்படுறீங்க. அதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. 20 வருஷமா ஒருத்தர் குடிச்சிட்டு இது வரைக்கும் அந்த கல்லீரல் வந்து கெட்டு போகாம இருக்காருன்னா அவர் வந்து வெல் பில்டு ஒரு மேன் தான், பிசிக்கலி வெல் பில்டுன்னு தான் சொல்லுவேன்.
மென்டலாவும் ஃபிட்டா தான் இருக்காது. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு 5 வருஷம் குடிச்சாலே ஆளுமை கெட்டு போய் வேலை பார்க்காம போய் ரோட்ல பிச்சுட்டு தான் அலைவானுங்க. ஆனா இவர் இப்படி இருக்காருன்னா மென்டலி அண்ட் பிசிக்கலி வெல் ஃபிட். இருந்தாலும் இவருக்கு வந்து இப்ப உடனடியா நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு பழகின விஷயத்தையுமே நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அதனுடைய அளவு வந்து குறைச்சிக்கலாம். குறைக்கிறதுக்கு அட்வைசபிள் ஒரு டாக்டர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து அவர் ஏத்துக்கிறதுக்கு மனப்பான்மை வராது. இதுவே ஒரு ஏதாச்சும் ஒரு உளவியல் ஆய்வு கூட சொல்லுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயமுறுத்த விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நிறுத்த வேண்டாம், அவரே நிறுத்திடுவாரு. ஏன்னா 60 வயசுக்கு மேல அந்த திமிரு கர்வம் அதெல்லாம் மூளைக்கு இருக்காது. இப்போ அதாவது இளம் கன்று பயம் அறியாருன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து வயசான கன்றுக்கு வந்து பயம்னு ஒண்ணும் இல்ல, வெறும் நிழலை பார்த்து கூட பயப்படும். அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பா பயங்கிற ஒரு விஷயம் நிறைய இருக்கும். ஒரு சின்னதா ஒரு மருத்துவ ரீதியா நீங்க வந்து உடல் நலத்தை பத்தி பயத்தை உண்டாக்குனீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துருவாரு சார். ஓகே சார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த மது அப்படிங்கிறது வந்து மனதை எந்த அளவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இன்றைக்கு வந்து எந்த வயது வித்தியாசம் இல்லாம இப்ப இவர் 72 வயசுலயும் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. 12-13 வயசு உள்ள பசங்களும் என்ன ரீசனே தெரியாம குடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படங்கள் மூலமா ஜாலியா குடிக்கணும், ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட குடிக்கணும். குடிங்கிறது வந்து துக்கம் சுகம் ரெண்டுக்குமே வந்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஆயிடுச்சு. அது வந்து இந்த 72 வயசு வரைக்கும் இவர் சாப்பிட்டு இவர் வெல் பில்ட் அப்படின்னு சின்ன வயசுல சாப்பிட ஆரம்பிக்கிற பட்சத்துல அவங்களோட மனநிலை எப்படி மாறும் சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது திரைப்படங்களுக்கும் நம்மளுடைய நடவடிக்கைகளுக்கும் நம்ம இந்தியாவில தமிழ்நாட்டுல எல்லாம் ரொம்ப தொடர்பு இருக்கு. படத்தை பார்த்துதான் வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கத்துக்கிறாங்க. அது அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு, உட்கிரகித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை பொறுத்து இருக்கு. இதுல வந்துட்டு மச்சி ஒரு குவார்டர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றதெல்லாம் வந்து ஒரு விஷயமா ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு பிரபல நடிகர்கள் எல்லாம் வளம் வர்றாங்க. அதை பார்த்துக்கிட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறது இல்ல. அவங்க இஷ்டப்பட்டு செய்யற அந்த சின்ன விஷயத்த மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டு ஒரு அவங்க பார்ட்டி கல்ச்சர், அதாவது ஒரு ட்ரீட்னா மச்சான் அது ட்ரீட்னா இது குடுறா தண்ணி குடுறா அந்த மாதிரி தான் அதுலயும் காட்டுறாங்க. இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நண்பர்கள் வந்து சின்ன வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இளமை பருவம் அடலசன் ஏஜ்ல தான் ஒரு மனிதனுடைய மூளை வந்து அனைத்து விஷயங்களையும் கத்துக்கக்கூடிய அக்ரெசிவ்னஸ்ல இருக்கும். அதாவது வாழும் வரை சாகும் வரை வந்து இளைஞனாவே இருந்த சுஜாதா அப்படிங்கிற ஒரு அறிவியல் தமிழ் எழுத்தாளர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 35 வயசுக்குள்ள 25ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய மூளையின் செயல்திறன் சிந்திக்கும் கெப்பாசிட்டியானது வயதானவர்களை விட 60% அதிகம். ஆனா வயதானவங்கள் வந்து அதுக்காக ஒதுக்கிட கூடாது. அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அவங்களுடைய அறிவுரைகள் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதாவது இவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் வந்து அவங்களை விட ரொம்ப அதிகபட்சத்துல துல்லியமாவும் காலத்துக்கு ஏற்ற விதத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இளமை பருவத்துல மூளை வளரக்கூடிய பருவத்துல சூழ்நிலையை சார்ந்த அறிவை உட்கிரகித்துக் கொள்ளக்கூடிய பருவத்துல ஒருத்தன் ஆல்கஹாலுக்கு அடிமை ஆனானா சிந்திக்கக்கூடிய மொத்த கெப்பாசிட்டி மூளை ஈஸியா பாதிக்கும். நல்லதையும் கெட்டதையும் உடனடியா உட்கிரகித்துக் கொள்ளக்கூடிய விஷயம் இளமை ஏஜ். அந்த ஏஜ்ல கெட்டதுக்கு வந்து அடிமை ஆயிட்டானா அதுல இருந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பா அவனுடைய தகுதியிலேருந்து ஒரு 70% வந்து கீழே இறங்கி போய் குடும்பம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு கேவலமான நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. சரி, ஓகே. சோ இது சமுதாயத்துக்கு எந்த மாதிரியான பாதிப்பு இந்த குடியாரர்களை ஏற்படுத்துங்க? சமுதாயம் அதாவது தனி மனிதனுடைய வளர்ச்சி தான் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சினே சொல்லுவோம் சார். இப்ப தனி மனித ஒழுக்கம் அந்த போதையினால கெட்டு போகுதோ அது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும். கண்டிப்பா. அதாவது சமுதாயம் அப்படிங்கறதே ஒரு நிறைய தனி மனிதன் கூட்டு தான். ஒரு தனி மனிதன் வந்து தன்னுடைய ஒழுக்கம் உலகத்தை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலையிறதும் தப்பு. அதே மாதிரி தான் சுயநலமா இருக்கிறது தப்பு. சரிவிகித உணவு மாதிரி சரிவிகித வாழ்க்கைன்னா எல்லாத்திலுமே சரிவிகிதம் அப்படின்னு தான் முக்கியம். இங்கிட்டும் சாயக்கூடாது அங்கிட்டும் சாயக்கூடாது, நடுநிலைமை அப்படிங்கிற ஒண்ணுதான் இப்போதைக்கு. ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கறத 80% தான் உண்மை, 20% மிராக்கலான விஷயங்கள் கூட நடக்கும். அந்த மாதிரி இப்ப இந்த உளவியல் பாதிப்புனால தனி மனிதன் பாதிக்கப்பட்டானா கண்டிப்பா அவங்க குடும்பத்துல அவனை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உறவினர்களுக்கும் அவன் இவ்வளவு செய்வான் அவ்வளவு உயர்வான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுல பலத்த அடி ஏற்படும். பலத்த அடி உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில் சூப்பர் ஹிட் இரவு காட்சி ஊத்தளிக்கும் அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே. நான் ஒரு அனாதை, என்ன உங்க வீட்டுல ஏத்துக்குவாங்களா? இந்த போட்டோ நீ பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான்.
எனது காதல் கனவில் மலர்ந்த தேன் பூவே. நாளை இரவு 8:01 மை டியர் லீசா. பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதான் பார்த்துட்டு போலாம். சிவராமா, என்ன கலாட்டா பண்றியா? என்னை டென்ஷன் ஆக்கி பாக்குறதுக்கா தானே நீ இப்படி எல்லாம் பேசுற? என்ன நியூஸான நீ உன்னை பயமுத்தி எனக்கு என்ன லாபம்? எனக்கு தேவை பணம். என்ன வக்கீல் ராணி, என் செக்ரட்டரிய பாத்தியா? எல்லா விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கான். அறிவாளி புத்திசாலி நினைக்கும். வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில் சூப்பர் ஹிட் மேட்னி ஷோ. லெசன் டீச் பண்ண போறேன். I'm going to conduct a campaign there. வீட்டுக்கு வெளியே நடந்தது வீட்டுக்குள்ள நடந்துறதா? யார் அகிம்சையை அதிகமா போதிக்கிறாங்களோ அவங்க பர்சனல் லைஃப்ல வயலண்டா இருப்பாங்க. ரொம்ப பயமா இருக்கு. யார வாங்கினா ஆளையும் காணா பேரையும் காணா. சரி எப்படி இருக்க? யாரோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு அவர் போட்டு அடிக்கிற? கார் வண்டி வச்சிருக்கா வாங்க. நாளை பிற்பகல் 3 மணிக்கு குருஷேத்திரம் உங்கள் ராஜ் டிவியில். சுட சுட இன்றைய சினிமா செய்திகள். தமிழ் திரையுலகின் 80 ஆண்டு கால சரித்திரத்தை இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் புகைப்பட தொகுத்து வழங்கும் அந்த நாள் ஞாபகம். பிரபலங்களின் வாழ்க்கை சுவடுகளை சொல்லும் இவர். புதுமுகம் அறிமுகம். இந்த வாரம் வெளியாகும் படங்கள் பற்றிய தொகுப்பு. கலைஞர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என பல தகவல்களை தருகிறது வெள்ளித்திரை. திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிவியில் வெள்ளித்திரை காண தவறாதீர்கள். நேயர்களே, மர்ம மனைவி நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இன்றைய காலகட்டத்துல பார்த்தா ரொம்ப பரிதாபத்திற்குரிய பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டா பெற்றோர்களா தான் இருக்காங்க. என்னோட பார்வையில அது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது பெண்ணை பெற்றா அந்த பெண் சில நேரத்துல காதல் வலையில விழுந்து பெற்றோர்களுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துருது. பையனா இருந்தா வேலை பழக்கத்துக்கு அடிமையாகி அவனும் பெற்றோர்களுக்கு அவமானத்தை தேடி கொடுத்தாராம். நம்ம வந்து 3ஆம் மனித நம்மளை அவமானப்படுத்த வைக்க நம்ம யாருமே எந்த தனி மனிதனும் அலோவ் பண்றது இல்ல. பட் நம்ம பெற்று வளர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குற பசங்க பெற்றோர் பையனோ பொண்ணோ அவர் வந்து பெற்றோர்களை இந்த மாதிரி அசிங்கமா அவமானம் படுத்தும் பொழுது அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? அவருக்கு நீங்க என்ன மாதிரியான தீர்வு சொல்றீங்க சார்? ஆக்சுவலா இப்ப இதுக்கு இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது முதல்ல பெற்றோர்களுக்கு தான் இதை அறிவுரை வழங்கணும். பெற்றோர்கள் என்னன்னா, நான் பெற்றேன் வளர்த்தேன் என் பேச்ச கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரைகள் வழங்குவாங்க ஒழிஞ்சு இவங்களுடைய காலத்துக்கேற்ற பிரச்சனைகளையும் சூழ்நிலையினுடைய நெருக்கடிகளையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதாவது என்னன்னா, காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. தத்துவத்திலேருந்து மாதிரி இப்ப நேனோ டெக்னாலஜி வந்துருச்சு. இப்படி இருக்கும் பொழுது நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம், எந்த காலத்துல எப்படி இருந்தீங்க, நடந்து தான் போவீங்க, அதுக்காக இப்ப நடந்து போக முடியுமா? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க பண்ணதே நம்ம பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதே போல வந்துட்டு ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ வந்து படிக்க வைக்கிறதோட தன்னுடைய கடமை முடிஞ்சிடல. சூழ்நிலையை சமூகத்தை சார்ந்து இருக்கு. அதாவது ஒரு படிச்ச பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு நான் இந்த அறிவுரையை சொல்றேன். அதாவது எப்படின்னா, அதுக்கு ஏற்றாப்புலையும் தன்னுடைய வளர்ப்பு சூழ்நிலையை பொறுத்தும் ஒரு தனி மனிதனுடைய மூளை வளர்ச்சியும் இருக்கும். அதை சார்ந்ததான் ஒரு வேறுபாடுகள் இருக்கு. இது வந்து ஒரு படிச்ச ஒரு கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ்க்கு இந்த அறிவுரைகள். அதாவது நீங்க வந்து படிக்க வைக்கிறதுனால மட்டும் உங்களுடைய கடமை முடிஞ்சிடல. பெற்றது எதுக்கு, வளர்த்தது எதுக்கு, ஏன் பெக்காம விட்டுருக்கலாமே, ஏன் வளர்க்காம விட்டுருக்கலாமே அப்படின்னு ஒரு பையன் வந்து கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்ல முடியும்? அதாவது கடைசி வரைக்குமே பாதுகாக்க வேண்டிய உங்களுடைய கடமை தான். இவன் அறிவு வந்த பிறகு இவன் உங்களை பாதுகாக்க வேண்டிய இவனுடைய கடமை தான். கடைசி வரைக்கும் 2 பேரும் இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கணுமே ஒழிஞ்சு ஒரு பாதி லெவலுக்கு மேல விட்டுட்டு தன்னை இவன் பாத்துக்கணும் அவன் பாத்துக்கணும் அப்படி ஒருத்தர் மேல வந்து நம்ம வந்து ஒரு குற்றத்தை வந்து போர்ஸ் பண்றது வந்து ரொம்ப ஒரு மூடத்தனம் தான் அது. கண்டிப்பா இதுவே மேலை நாடுகள் நம்ம எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாவே எடுத்துக்கலாம். சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு 17 வயசுல வேலைக்கு போயிடுவோம். அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போவாங்க. கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க 2 பேருமே 80 வயசு வரைக்கும். அங்க சேவிங்ஸ் ஒண்ணு கிடையாது சார். நம்ம நாட்டுல தான் சேவிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க கடைசி வரைக்கும் உழைப்பு தான் சேவிங்ஸ்.
அதாவது வேலைனா வெள்ளக்கார மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நம்ம வந்து சேர்த்துட்டு ஒரு 40 வயசுக்கு அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை அந்த புத்தி மரபணுக்கள், அதாவது திங்கிங் ஆல்டர்ஸ் பிரெயின் மாலிகூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. எப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து மரபணுக்களே மாத்துமா. நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்கு, இந்த 40 வயசுக்கு மேல சோர்ந்து உட்காந்துக்கும் அப்படின்னு நினைச்சா பிறக்கிற குழந்தை 4 வயசுலயே சோர்ந்து உட்காந்துக்கும் அப்படின்னு நினைச்சுக்குமா. அப்படி நினைக்கிறதுனாலதான் அவன் 8வது படிக்கும் போதே என்னத்த படிச்சுக்கிட்டு பேசாம ஜாலியா உட்காந்துக்கலாம் அப்படின்னு அவன் அறியாமலே நினைக்க தோணுது. அதனாலதான் படிக்க முடியல. அதனால நம்மளோட சமூகத்துக்கே ஒரு விழிப்புணர்வு என்ன சொல்லணும்னா, பிறந்தது எதுக்கு அப்படி, வாழ்க்கைனா என்ன அப்படின்னா கடைசி வரைக்குமே உழைச்சுக்கிட்டே இருக்கணும். உழைப்புங்கிறது வந்துட்டு கல்லு தூக்கணும் மண்ணு தூக்கணும் அப்படிங்கறது பிடிச்ச வேலைன்னு ஒண்ணு இருக்கு, கட்டாயமா பார்க்கக்கூடிய வேலைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போதைக்கு கட்டாயமா பாக்குற வேலைன்னா படிக்கிறது கன்ஃபார்ம் கட்டாயமான வேலை. இதே ஒரு அம்பானியோட பிள்ளையா இருந்தா படிக்க தேவையில்ல, பிசினஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு டெக்னிக்கல் அறிவு மட்டும் கத்துக்கிட்டா போதும், ஒரு அனுபவம் போதும். எல்லாருமே அம்பானுடைய பிள்ளைய பிறக்க முடியாதுல்ல. ஒரு நடுத்தர மக்கள் தான் இங்க நம்ம நாட்டுல வந்து 70% ஏழை மக்கள் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். தரமான கல்வி இப்போ இருக்க 200 டாப் 10 யூனிவர்சிட்டில ஒண்ணு கூட நம்ம நாட்டுல இல்ல அப்படிங்கறது ஒரு ஆய்வு சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஐஐடில படிக்கிறவனும் சரி, எய்ம்ஸ்ல படிக்கிறவனும் சரி, ஒரு குப்பை காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் சொல்றான். உடனே நம்ம சொல்லலாம் அவன் என்ன சொல்றது, நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இருக்கிற மின் விசிறிலேருந்து ஆரம்பிச்சு மின்னஞ்சல் வரைக்கும் அனைத்தினுடைய பிரம்மாக்களும் அவதரிக்கிறது அங்கதான். நம்ம எல்லாம் யாரு, வெறும் பயனாளிகள். காரணம் என்ன, அவனுடைய நாகரிக வளர்ச்சி நம்மளை விட 50 வருஷம் அதிகமாயிருச்சு. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்திலுமே ஒரு மூடல்தனமா வந்து பின்பற்றதை விட ஒரு எடுத்துக்காட்டா மேலை நாடுகள் நம்ம எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான விஷயங்களை அவங்ககிட்ட கத்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய விஷயங்களை பாதுகாத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் உழைச்சு பிடிச்ச வேலையை சாகரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே வாழ்ந்தோம்னா இதுக்கு வந்து ஒரு இலக்கியவாதிகள் நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். அனைத்து இலக்கியவாதிகளுமே சார் அப்போ கடைசி நேரம் சாகரத்துக்கு முன்னாடி கூட ஒரு புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை கூட ரசிச்சு சாகுறேன், ஒரு உறுப்பா செயல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத எழுதி வச்சுட்டு கூட செத்து போனதான் நிறைய இலக்கியவாதிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் எடுத்துக்காட்ட வச்சுட்டு ஒரு சம்பாதிக்கிறதுக்காக வேலை பார்க்காம வேலை பாக்குறதுக்காக வாழ்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டோம்னா இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் கண்டிப்பா இருக்கு. சரி, நீங்க இப்ப சொன்னீங்க இந்த மரபு அணுக்களையே மாற்றக்கூடிய சக்தி வந்து சிந்தனைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த குடிக்கணும்னு குடிக்க அடிமையான அவரோட மரபணுவும் மாறி போய் அவரோட பையனை குடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார்? கண்டிப்பா சார். ஐயோ, அதனாலதானே இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதாவது இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா மொத்தமா 700 பேரு கூட மொத்தமா பிறந்துட்டாங்க. இல்ல ஆரம்பத்துல என்ன அங்க ஓராங்குட்டான் மனிதன்ல இருந்து ஆரம்பிச்சு 4 கால் சிம்பான்சில இருந்து ஆரம்பிச்சு அடுத்து கற்கால மனிதன் வந்து இப்படி ஆரம்பத்துல ஒரு மேக்சிமம் ஒரு 1000 பேர் தோன்றி இருப்பாங்க வச்சுங்களேன் மனிதனா. அந்த 1000 பேரோட சந்ததிகள் தான் இருக்க 700 கோடி பேரும். அந்த 1000 பேருமே குடிகாரனா இருந்தாதான் இப்ப அனைத்து பேரும் குடிச்சிட்டே இருக்கணும். அப்போ குடியை கண்டுபிடிக்கலையே, இடையில வந்தது தானே. அப்ப எல்லாமே வந்துட்டு மரபணுக்கள் தான் மாத்தி இருக்கு. ஒருத்தன் அடிமையா இருக்கான், அவனுடைய சந்ததிகள் எல்லாம் அதே விஷயங்களை பழகி இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் படிப்படியா. அதனால ஒரு பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆயிட்டு இருக்கான், ஏழை மேலும் ஏழை ஆயிட்டு இருக்கான். அவன் ஏமாத்தல, அவனுடைய மரபணுக்கள் வெல் ஃபிட்டா இருக்கு, அவனுடைய சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமா இருக்கு, சூழ்நிலைக்கு சார்ந்து இருக்கு. அதனாலதான் அவனுடைய திங்கிங் எல்லாம் தன்னை அப்டேட் பண்ணிட்டே இருக்கு தன்னை அறியாமலே. அதே மாதிரி ஒரு ஏழை வந்து மேலும் ஏழை ஆகுறான்னா எது நிதர்சன வாழ்க்கை அப்படிங்கிறது புரிய வைக்கவும் முடியல. அது ஒரு ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கு இது கிடையாது, தளம் கிடையாது. அந்த கண்டிப்பா எந்த ஒரு விஷயமே திங்கிங் ஒரு தன்னுடைய திங்கிங் வந்து ஆரோக்கியமா இருந்தா பிள்ளைக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அதே சந்ததிகள் கடத்தப்படும் மரபணுக்கள்னா என்ன, டை நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ. அதுல வந்து அந்த டிஎன்ஏ சின்ன ஒரு மாலிகுல் ஒரு பாட்டுல கூட வரும். ஏன்டா எல்லாம் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்ஏ பண்ற வேலை தான் இந்த சித்து விளையாட்டு. அதுக்கு பல லட்சம் டிஎன்ஏகள் இருக்கு. அதை பத்தின ஆராய்ச்சிகள் முடிவடைய இன்னும் 1 லட்சம் ஆண்டுகள் ஆகலாம். வெறும் 10% தான் அதை பத்தின ஆராய்ச்சிகள் இப்போதைக்கு பண்ணிருக்காங்க. அந்த 10% ஆராய்ச்சியில இவ்வளவு சொல்லும் பொழுது இந்த ஆராய்ச்சிகள் முடிவடைந்த வியத்தகு மாற்றம் வரும். நம்ம எல்லாமே ரோபோட்டிக்கா தான் நடக்கும். இந்த பிரச்சனை இருக்கா, டாக்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒன்லி ஹியூமன் இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க. இவனுக்கு இந்த பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கா, மூளையை தவிர மரபணு மாற்று, போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தா வாழ்க்கையும் சலிச்சு போயிடும். அப்பயும் ஒரு பிரச்சனை வரும். என்ன, செவ்வாய் கிரகத்தில் உள்ளவன் ரேசிக் அட்டாக் பண்ணுவான், அதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வேணும்ல, பிரச்சனை இல்லாட்டி வாழ்றது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு போயிட்டு இருக்கும். இப்ப நல்ல விஷயம் தான். இப்போ சில பேர் நினைக்கிறாங்க நான் வந்து மதுக்கும் போதை ஆயிட்டேன், தெரியாம நான் விழுந்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸோட கம்பல்ஷன்ல சாப்பிட்டேன், இல்ல எனக்கு பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன், இப்ப நான் வந்து விடுபட விரும்புறேன் அப்படின்னா
நீங்க எளிமையான ஒரு வழியா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப நம்ம பசங்களுக்கு எதுவுமே வந்து நம்ம நிறைய இப்ப ஆன்லைன் ட்ரேடிங் மாதிரி நிறையவே எல்லாம் சோம்பேறித்தனமான வேலை இன்னும் சேர்த்து ரெடியா இருக்காங்க. நம்ம கஷ்டமான வேலை செய்யலாம் யாரும் ரெடியா இல்ல. எது என்ன காது கொடுத்து கேட்க கூட ரெடியா இல்ல. சோ இந்த நிகழ்ச்சி மூலமா பாக்குறோம். ஓகே, நிகழ்ச்சி இன்னைக்கு பார்த்தோம், ஒருத்தர் சார் வந்தாரு, அருண்ன்ற ஒருத்தர் வந்தாரு, அவர் சில விஷயங்கள் சொன்னாரு, அது கொஞ்சம் எளிமையா இருந்தது. அதை பயன்படுத்தி பார்ப்போமே, நம்ம விழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது குடியிலேருந்து தன்னைத்தானே விடுவிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சில பேர் தானே விரும்புவாங்க, இது கெட்டதே விலகணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னா, அந்த குடிக்கணும்னு தோன்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த சமயத்துல தன்னை வற்புறுத்தி உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம், ஒரு சில பேருக்கு விளையாட்டு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இசை கேட்கறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கலந்துரையாடல் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு சைட் அடிக்கிறது பிடிக்கும். இது எல்லாம் மற்றவங்களை பாதிக்காத தன்னை சந்தோஷப்படுத்திக்கிற எந்த ஒரு விஷயமே நல்ல விஷயம்தான், எக்ஸப்ட் ஆல்கஹால். ஏன்னா மத்த எந்த ஒரு விஷயமும் சலிப்பு தரக்கூடிய விஷயங்கள். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமுமே எவ்வளவுதான் பழகினாலும் பழக பழக பாலும் புளிக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். இது பழக பழக பாலும் கிணத்தில் தள்ளும், அந்த மாதிரியான விஷயம் குடி. குடியை தவிர மத்த எந்த ஒரு பிடிச்ச விஷயத்தையும் அந்த நேரத்துல செய்யணும். அந்த நேரத்துல போயிட்டு ஒரு பிசிக்ஸ் எடுத்து வச்சு ஐன்ஸ்டீன் சிக்மெண்ட் ஈஸி எம்சி ஸ்கொயர் படிச்சு கண்டிப்பா மாப்பனம் பண்ணி ஆவன்னா நீ மண்டே உழைச்சிட்டு பிச்சுட்டு தான் அலையணும். அந்த மாதிரி சமயத்துல கண்டிப்பா பிடிச்ச வேலையை நீ செய்யணும். பிடிச்ச வேலை என்ன, நல்லா போய் விளையாடலாம். மறுநாள் எக்ஸாம் இருந்தா கூட பரவாயில்ல, அன்னைக்கு படிக்கிறதுனால எந்த விதத்திலும் இல்லை. இவ்வளவு நாள் படிச்ச விஷயங்கள் தான் மறுநாளுடைய டெலிவரி ஆகும். உளுந்து உளுந்து படிச்சாலும் உருண்டாலும் பரண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ்னஸ் வரும்போது பிடிச்சதை செய்யுங்க, எக்ஸப்ட் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். அவ்வளவுதான். அது பண்ணா ஒன்னும் பிரச்சனை கண்டிப்பா அது பண்ணா அதுல இருந்து விடுபடுற வாய்ப்பு உள்ளது. முழுசா உங்களால மாத்த முடியல அப்படின்னா, அதாவது தன்னை மீறிதான் குடிக்கிறான், அந்த மாதிரி சமயத்துல ஒரு 50% நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேல முடியல அப்படின்னா ஒரு உளவியல் ஆலோசகரை நீங்க அணுகுனா ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். சரி, இப்ப அது குடிக்கிற மதுக்கு அடிமையானவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஆலோசனை சொல்றீங்க. அவங்களோட உறவினர்கள் இருக்காங்க, கணவன் குடிக்கிறது மனைவியோ இல்ல பெற்றோர்களோ, அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க? இவங்க ரொம்ப பாவம் சார். இவங்க இந்த குடிக்கிறவங்களை விட கூட இருக்கவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபத்துக்குரியது. இப்ப வந்து கவலைன்னு சொல்லிட்டு ஆண்கள் குடிக்கிறாங்க, இதே நிலைமை பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஆனா பெண்களுடைய மூளைக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க வந்து அடிக்ட் ஆகுறது இல்ல. ஆனா இதை நினைச்சு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு மனச்சோர்வு, தீவிர மனச்சோர்வு நோயாளியா தான் குடிக்கிறவனினுடைய உறவினர்களும் குடும்ப பெண்களும் இருப்பாங்க சார். இவங்களுக்கு நம்ம என்ன விஷயம் சொல்லணும்னா, அந்த குடிக்கிறவங்கள்ட்ட நீங்க எந்த விதத்திலையும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. நீங்க அட்வைஸ் பண்றது ஒண்ணுதான், இன்னொரு குவாட்டரை தண்ணி கலக்காம ஊத்தி கொடுக்கறது ஒண்ணுதான். அட்வைஸ்ங்கிறது மூளையில ஏறவே ஏறாது. ஒரு 5 வயசு பையனுக்கு பண்ற அட்வைஸும் குடிகாரர்களுக்கு பண்ற அட்வைஸும் ஒண்ணுதான். அவங்கள்ட்ட வாக்குவாதத்துல ஈடுபடாம ஒரு நல்ல ஒரு மனநல ஆலோசகரையோ மனநல மருத்துவர்கிட்ட போய் பிரச்சனைகளை சொல்லி அவரை திருத்தறதுக்கு முன்னாடி உங்களுடைய மன திடத்தை உருவாக்கக்கூடிய சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி அவரை திருத்தறதுக்கு வழிமுறைகளை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுல இருந்து விடுபட்டு நீங்களும் சந்தோஷமா மாறலாம், அவரையும் மாத்தலாம். அதை விட்டுட்டு கண்டிப்பா இவர் கொழுப்படுத்து பண்றான்னு சொல்லிட்டு வீம்புக்கு உங்க வீட்டு உறவினர்களை வச்சு இவரை போர்ஸ் பண்ணி வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2 சைட்ல இருந்து பிரஷர் அதிகமாகி இன்னும் அதிக பிளவுபடுத்த வாய்ப்புகள் அதிகம். நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேசணும். நிச்சயம் நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து சில பேருக்காக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் நம்புறோம். கண்டிப்பா அதற்காக நம்ம அரங்கத்தின் சார்பாக மிக்க நன்றி சார். இந்த வாய்ப்பளித்த ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியும் கண்டுகளித்த நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, அடுத்த மனமே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மீனாட்சி சுந்தரம். நன்றி, வணக்கம்.